குட்டி பாப்பா அவன். சின்ன தம்பி என்னோட. நான் ஒரு அக்காவே இல்ல அவனுக்கு. லிட்டரலி ஒரு அம்மா தான். ஆனா அவங்க அவ்வளோ மனசு விட்டு பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். கடமை மறவாது. நான் நினைச்சேன் ஓகே பிரஸ் மீட்ல என் தம்பி பேசிக்கா யூஸ்வலா என்ன பேசுவாங்களோ அது பேசிட்டு அவங்க போவாங்கன்னு நினைச்சேன். I always bless him. இவனின் அன்பை அளந்திட. ஆனா ஆடியோ லான்ச்ல வந்து அவங்க பேசின விஷயம் ரொம்ப யோசிக்காம மனசுல இருந்து எங்கேயோ டீப்ல இருந்து இருந்த விஷயம் அவங்க பேசிட்டாங்க. மகளன வளர்க்கிறான். அண்ட் சின்ன வயசுல இருந்து நம்மள பாத்துட்டு இருக்காங்க. சோ அவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது இட் இஸ் லைக் தி பிகெஸ்ட் விக்டரி. இட்ஸ் லைக் உலகமே இவளன இவன் வா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்க்கு வராங்க அவங்க. யூடியூப்ல கூட போட்டு பார்த்தேன். லைக் அக்கா என்ன பேசினாங்க because I was in a dreamland. Unforgettable moment. I think it's bigger than any award you can give me. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா. அந்த லான்ச் ஃபங்க்ஷன்ல வந்து தேவயானி மேம் டாக்ஸ், நீங்க வந்து அவுட் ஆஃப் எமோஷன் வி கேன் சி அந்த கண்ணுல ஓரமா தண்ணி வந்து டிஷ்யூ கொடுக்கறதா. தட் வாஸ் சோ குட். அந்த மொமெண்ட் வந்து சோ ட்ரூவா இருந்தது, விச் இஸ் சோ ரேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. அன்னைக்கு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் அ மிரக்கிள். அவங்க லான்ச்க்கு வர மாதிரியே வந்து ஒரு மாதிரி டவுட் இருந்தது எனக்கு, வருவாங்களான்னு தெரியல எனக்கு. ஓகே, வந்ததே பெரிய விஷயம். ஆனா அவங்க அவ்வளோ மனசு விட்டு பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, அக்கா எனக்கு பல தடவை வந்து நக்குல் நீ நல்லா நடிக்கிற, நல்லா நடிச்சிருக்க, காதலர் விழுந்தின் படம் முடிச்சதுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்னை பார்த்து நக்குல் அவரா நீ அந்த மாதிரின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய இட் வாஸ் அ அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். ஆனா ஆடியோ லான்ச்ல வந்து அவங்க பேசின விஷயம் ரொம்ப யோசிக்காம மனசுல இருந்து எங்கேயோ டீப்ல இருந்து இருந்த விஷயம் அவங்க பேசிட்டாங்க. அண்ட் என்கிட்ட நேர்ல அதை பேசினதே கிடையாது லைஃப்ல எவர். ஷீ இஸ் நெவர் டோல்ட் மீ லைக் கால் பண்ணிட்டு நக்குல் நீ ஒரு இன்டென்ஸ் ஆக்டர், நீ ரொம்ப நல்லா நடிக்கிற, நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், நீ ஒரு ஃபுல் ஃபில்ம் உன்னால ஷோல்டர்ஸ்ல கேரி பண்ண முடியும், அதெல்லாம் என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஓகே. ஸோ நான் நினைச்சேன் ஓகே பிரஸ் மீட்ல என் தம்பி நல்லா பண்ணியிருக்காரு, பாட்டு நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்கு, பேசிக்கா யூஸ்வலா என்ன பேசுவாங்களோ அது பேசிட்டு அவங்க போவாங்கன்னு நினைச்சேன். I always bless him. அதுதான் அவங்க பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே லைக் நான் அகைன் செகண்ட் டைம் அது யூடியூப்ல கூட போட்டு பார்த்தேன். லைக் அக்கா என்ன பேசினாங்க because I was in a dreamland. ஓகே. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அவங்க ஸ்டார்டிங்ல என்ன பேசுறது அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டு ஸோ பேசிக்லி அவங்க ஐடியாவோட வரல, ப்ரெப் பண்ணி வரல அவங்க. ஆமா, she just spoke with the flow. ஸோ மனசுல என்ன பத்தி எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஐ திங்க் இட்ஸ் பிகர் தென் எனி அவார்ட் யூ கேன் கிவ் மீ. ஏன்னா நம்ம ஃபேமிலியில நம்மளை பாக்குறவங்க, ஆடியன்ஸ் வந்து நம்மளை பாக்குறாங்க ரசிக்கிறாங்க எல்லாம் ஓகே, பட் ஃபேமிலியில நம்ம ரியல் லைஃப்ல நம்ம யாரு அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் சின்ன வயசுல இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது இட் இஸ் லைக் தி பிகெஸ்ட் விக்டரி. இட்ஸ் லைக் சந்தோஷம் மேன். ஐம் கிளாட். ஏன்னா நான் ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஷி ஹஸ் சோ மச் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டு மீ. அண்ட் டு லிவ் அப் டு தட் எக்ஸ்பீரியன்ஸ், தட் தம்பி நீ நல்லா பண்ற. அவங்க எனக்கு எல்லா இப்ப நீங்க பாய்ஸ் படத்துல நான் எப்படி இருந்தேன், இப்ப காதல விழுந்தன் எப்படி இருந்தேன், மாஸ்லாமணி எல்லாம் நீங்க சொல்றீங்க. அவங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து டைப்பர்ல இருந்து பாத்துருக்காங்க. ஷி ஹஸ் சீன் மீ க்ரோ into whatever, you know, as a child overweight இருக்கும்போது பார்த்துருக்காங்க. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் பாடியை வந்து வெயிட் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பார்த்துருக்காங்க. ஷீ சீன் மை ஜெர்னி ஃப்ரம் ஸ்டார்ட். ஸோ அப்படி ஒருத்தி ஹூ ஐ லுக் அட் இன் சச் அ ஹை ரிகார்ட். அவங்க வந்து என்னை பத்தி மீடியால ப்ரெஸ்ல பேசும்போது இட் வாஸ் சச் அ பிக் திங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வராங்க அவங்க. ஆமா, அவங்களே சொல்லியிருந்தாங்க. ப்ரிவியூக்கெல்லாம் வந்திருக்காங்க ஓகே, பட் ஆடியோ லான்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ சொல்றேன், ஐ திங்க் வாஸ்கோ ட காமாவோட ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் இஸ் த பெஸ்ட் லான்ச் எவர் ஃபார் மீ. நான் இது வரைக்கும் ஐ திங்க் 12-15 மூவிஸ் ஏதோ பண்ணியிருக்கேன். த பெஸ்ட் ஹேண்ட்ஸ் டவுன் மோஸ்ட் மெமரபிள் ஐ திங்க் ஃபார் அ வெரி லாங் டைம் வாஸ்கோ ட காமா தான் இருக்கும். நிறைய கமெண்ட்ஸ் நான் படிச்சது பத்தி பார்க்கும்போது there was so much positive comments. He is a brilliant actor, he is a brilliant dancer, he is a brilliant singer.
அவருக்கானதுன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். he will be in the place somewhere. அந்த நிறைய அந்த பிரஸ் மீட் கீழே இருக்கட்டும், நீங்க அந்த கிளிம்ஸ் கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா there will be lot of comments. அந்த ஒரு டிராவல் இருக்கு. சக்சஸ் மட்டும் முக்கியம் இல்லை, ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ a teacher. ஸோ நான் அது ஐ டேக் எவ்ரி திங் இன் தி ஸ்ட்ரைட். அண்ட் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் டே இன் மை லைஃப், இந்த டேல இந்த மாதிரி நடந்தது, குட் ஆர் பேட் வாட் எவர் நடந்தது, இட்ஸ் பார்ட் இன் மை டைரி. நோ ஐ மூவ் ஃபார்வர்ட். ஓகே, அகைன் கோ பேக். ஐயோ இப்படி நடந்தது, இல்லை இது வேஸ்ட், இந்த பேஜே வேஸ்ட், என்ன யூஸ், இது நல்லா நடந்ததானே லைஃப், இல்லை இதுல இன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன லைஃப் வேஸ்ட், நான் இதை கண்டுக்கலன்னா ஐ டோன்ட் சே தட். இதுவும் இம்பார்ட்டன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் போவேன். நான் அந்த ஸ்டேஜுக்கு யூ வென்ட் டு அதான் ஐ வாஸ் லைக் லேட்டர் ஆன் கேட்கணும்னு வச்சிருந்தேன். யூ ஹேவ் அ டாட்டூ அண்ட் நீங்க வந்து சொன்னீங்க ஐ அம் a spiritual person. What turned you into that? ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைம்ல வந்தது, when I was really low. அண்ட் அந்த டீச்சிங்ஸ் வந்து இட் brought some ease into my life, ஒரு பேலன்ஸ் மாதிரி வந்தது. Okay, ஸோ யா, like தலைவர் said everything is மாயாங்கிற மாதிரி தான் you gave நிஜமா மாயா மாயா தலைவர் ஈவன் ரஜினி சார் அவர் பார்க்காத ஃபேமே இல்லை, அதனால எல்லாரும் சொல்லாங்க ஏன் இப்படி ஒரு மேசிவ் ஸ்டார் அவர், ஒரு கெலாக்டிக் ஸ்டார் அவரு, ஆனா எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. இஃப் ஹி நோஸ் லைஃப், ஹி நோஸ் வாட் இட் இஸ், அவருக்கு அந்த உண்மை தெரியும். he just goes through walking, he just randomly moves. நான் அவங்கள பத்தி யோசிப்பேன், இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்கள பத்தி யோசிச்சா எப்ப கடைசி அவங்க பீச்சுக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா ஆட்டோ ரிக்ஷால டிராவல் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு முகமுடி போட்டு அந்த மாதிரி தான் போனோம் அவங்க. ட்ரெயின்ல கடைசி எப்ப டிராவல் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி, இல்ல அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இடம் ஏதாவது இருக்கா உலகத்துல. ஸோ இட் இஸ் லைக் ஐ திங்க் அபவுட் their life, what all they have to also sacrifice. There is a lot of things going on here. But for creativity, for entertaining people, for audience, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க அவங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அதோட சைடு எஃபெக்ட் தான் ஃபேம், நேம், மணி, அந்த மாதிரி. அண்ட் உங்களோட கெரியரோட ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது மியூசிக் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். தமன் சாரோட வலினமா இருக்கட்டும், ஐ டேக் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் விஜய் ஆண்டனி சார் இம்பாக்ட் அண்ட் காதலில் இருந்து இட் சேஞ்ச் தி ஹோல் திங்கிற மாதிரி இருந்தது. அதை பத்தி சொல்லுங்க. I don't know, அப்போ வந்து it's just a God's blessing that Vijay Anthony sir gave a hit album, a constant hit album. ஒரு சாங் கூட அவரேஜா சொல்ல முடியாது, எல்லா சாங்ஸும் ஹிட். என் முதல் படம் வேற, என்னோட இன்ட்ரோடக்ஷன் as a lead actor ஒரு படம், அது just pure blessing. யாரோ எனக்கு வந்து bless பண்ணியிருக்காங்க. Thank you for your blessings. ரொம்ப நன்றி. விஜய் ஆண்டனி சார் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைக்கிறதுக்கு நான் I don't know what to say. And ஒரு பாடம் கூட இருந்தது, everybody this is a song that's going to be a massive hit of the year. ஸ்டார்டிங்ல நான் கொஞ்சம் ஆமாண்ணா இது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு யோசிச்சேன். பட் பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் why not absolutely. ஸோ அதனால ஐ பிக் ரெஸ்பெக்ட் ஃபார் விஜய் ஆண்டனி சார். அண்ட் ஆக்சுவலி விஜய் ஆண்டனி சார் கூட எனக்கு பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஓகே, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இது, பட் பல தடவை சொல்லியிருக்கேன். இது ஸ்கூல்ல இருந்து எனக்கு விஜய் ஆண்டனி சார் தெரியும். ஆக்சுவலா நான் ஆஷ்ரம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அங்கே அவங்க லதா மேடம் கூட நாங்க ரெக்கார்டிங்க்கு போயிருந்தோம். ரெக்கார்டிங்ல ஒரு பிட் இருந்தது, தும் தும் சக் தும் தும், அந்த மாதிரி ஒரு பிட் இருந்தது. கடைசி பிட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நான் அதை பாடிட்டு கிளம்பினோம். ஸோ சவுண்ட் இன்ஜினியர் அங்கே இருந்தாரு. அண்ட் சக் தும் தும் சக் தும், எனக்கு டைமிங் வரல. சக் தும் 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 சக் தும் சக் சக் தும் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஏதோ ஒரு பயம் பதட்டம் ஏதோ இருந்தது, சரியா வரல. கிட்டத்தட்ட ஒரு 30-40 டேக் எடுத்திருப்பேன் அந்த சின்ன பிட்டுக்கு. அது வரை லூப் பண்ணிருப்பாங்க, அந்த லூப்க்கு அந்த சின்ன பிட்டும் வரல. ஸோ என் ஃப்ரெண்ட் இருந்தாரு, சரி நான் பண்றேன் மச்சான், நான் பண்ணட்டுமா சார், நீ பண்ணுங்க சொல்லிட்டு ஓகே பண்ணியாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் காதல விழுந்தேன் டைம்ல ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்க மியூசிக் எல்லாம் பேசிட்டு இருந்தோம், விஜய் ஆண்டனி சார் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், சார் நான் ஆஷ்ரம் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஆஷ்ரம் ஸ்கூல்லையா? அப்படியா? ஆமா சார். அப்படியா? நான் கூட லதா மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்க ஒர்க் பண்ணியிருக்கேன், என்ன சொல்றீங்க? ஆமா, அவங்க ரெக்கார்டிங்ல அடிக்கடி நான் பண்ணியிருக்கேன். அப்படிங்களா? அப்போ நகுல் ஒரு பையன் வந்து சக் தும் தும் வரல, நீயா? அந்த சவுண்ட் இன்ஜினியர் நீங்களா? he was the sound engineer. அவர் தான் அது ரெக்கார்டிங் பண்ணியிருந்தாரு. அண்ட் கிளம்பும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் உங்ககிட்ட கேட்டேன் தட் சார் சிங்கிங் சான்ஸே இல்லைல்ல, நோ சான்ஸ் அப்படின்னு சொன்னவர். பட் அவர் படத்துல ஒரு பாட்டு வர பாடினேன் நான். ஸோ அண்ட் he gave me the best album of the century ன்னு சொல்லுவேன். Imagine, perfect. It's just fate.
அண்ட் அதுல மெயினா ஒரு பாட்டு ஐ ஹேவ் டு சே, அது படத்துல வந்து ஒரு நிமிஷம் தான் ஒரு சொல்லடி சொல்லடி. ஓ எஸ், so good. I love that song. I just love that song. என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. நார்மலாவே I want to talk about reviews after the movie gets released. நான் வாஸ்கோ ட காமா பத்தி மட்டும் இல்ல, நார்மலாவே what do you think about reviews and how extent the review can be accepted ன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப I do appreciate reviews. இப்ப ஆடியன்ஸ் வந்து அவங்களோட கருத்து சொல்றாங்கன்னா லைக் யா அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அது பாக்குறாங்க, அது அவங்களோட ஒப்பீனியன். ஓகே, பட் ஃபார் மீ as a ரிவ்யூ நீங்க பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் சர்ஜிக்கல் ரிவ்யூ. ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணோம்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு யூ கேன் சே லைக் எனக்கு இது பிடிக்கல, நீங்க போய் பார்க்காதீங்க. புரியுது. இந்த படத்துல எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சது, இந்த மாதிரி இருக்கு. இப்ப பரத்வாஜ் ரங்கன் சார் வந்து பண்றாங்கன்னா அது ஒரு ரிவ்யூ, நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். லைக் ஓ ஐயோ இட்ஸ் பெயின்ஃபுல் இருந்தா கூட ஐ வில் அக்செப்ட் இட். ஏன்னா அவரு எப்படி ஒரு படத்தை வந்து ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா அப்படிதான் பண்ணணும். புரியுது. நார்மலா ரோட்ல நடக்கிறேன் நானும் வெட்டுறேன்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் சர்ஜிக்கல் ப்ராசஸ், இட் ஷுட் பி டன் வெல். இன்னொன்று வந்து ஆடியன்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் அந்த ஆடியோ லான்ச்ல கூட பேசினேன். நீங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லிட்டு போகலாம், ஆனா அது எவ்வளோ சினிமாவை பாதிக்குதுன்னா அவங்களுக்கு புரியல. இது ஓகே, படம் இருந்தா தானே நீங்க ரிவ்யூ பண்ணுவீங்க, ஆமா இல்ல நீங்க ஒப்பீனியன் சொல்வீங்க. நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா nobody is going to come. புரியுது. அண்ட் ஈவன் சினிமால நான் சொல்றேன், சினிமா பண்றவங்களுக்கும் சொல்றேன், நான் மேக்கர்ஸ்க்கும் சொல்றேன். லைக் நீங்க ஒரு கேட்டகரி ஆஃப் மார்க்கெட் சொல்லிட்டு இல்லைன்னா ஏன்னோ இந்த டைரக்டர் இந்த படம் இல்லை 100 crore இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வர டேலண்ட்ஸும் யோசிப்பாங்க, வரணுமா வேணாமா, இல்ல how many people will get chance. ஏன்னா ஒரே பேட்சா போயிட்டு இருக்கு. ஆமா, அவங்களுக்கும் வந்து நான் அவங்கள தப்பா சொல்லலை, பட் அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி லெவல் இருக்குல்ல. அவங்க எவ்வளவு சர்ன் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 4 படம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஈவன் இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் A லிஸ்டர்ஸ் கூட சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் கொடுப்பாங்க? முடியாது, ஒரு படம் தான் கொடுக்க முடியும். எக்ஸாக்ட்லி, இட் டேக்ஸ் சோ மச் டைம். அவ்வளோ பெரிய பட்ஜெட் அது. ஸோ வி நீட் நியூ டேலண்ட் கம்மிங் இன். அண்ட் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஆஸ் இன் யூனோ தே ஷுட் பி லிட்டில் பொலைட் டு ஃபில்ம் மேக்கர்ஸ். அவங்கள கண்டிப்பா இது ஒரு பிஸ்னஸ், பணம் சம்பாதிக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் என்டர்டெயின் பண்றதுக்கு தானே பண்றாங்க. இது ஒரு லைவ்லிஹுட்காக தான் பாக்குறாங்க. அண்ட் சினிமா எவ்வளோ வருஷமா நம்மள என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கு. என்னோட அப்பா தாத்தா பாட்டி அவங்க எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கலை போகக்கூடாது. இட் ஷுட் நாட் கோ. சினிமா தியேட்டர் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பசங்களும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஸோ ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு படம் பிடிக்கல, அது உங்களோட ஒப்பீனியன், ஃபைன். யாராச்சும் வந்து அந்த படம் எப்படி நீ போயிட்டு பாரு அதுக்கப்புறம் பேசலாம் அது சொல்லுங்க, அதுக்கப்புறம் டைசெக்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. ஆனா இல்ல வேண்டாம் நீங்க பாக்காதீங்க, யாரும் பாக்காதீங்க, எல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி? யூனோ யூ மேக் யுவர் சாய்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்க மத்தவங்களை காப்பாத்த போறீங்க அப்படிலாம். இட்ஸ் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் ஐதர். எல்லாரும் வந்து ஒரு படம் சைன் பண்ணும்போது we wanted to be a super hit film. இது இந்த வருஷத்தோட பெரிய படமா இருக்கணும் தான் நாங்க ஆசைப்படுவோம். பட் திங்ஸ் ஹேப்பன் அண்ட் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். யார் இருந்தாலும், சூப்பர் ஸ்டார் இருந்தா கூட, கமல் சார் இருந்தா கூட, இட் ஹேப்பன்ஸ். ஆப்வியஸ். இப்போ கமல் சாரோட நான் உங்களை பத்தி தப்பா சொல்லல, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஐ திங்க் 10 years அவங்க ரொம்ப he had a very hard time. ஆனா விக்ரம் வந்தது பாருங்க. ஸோ எவ்ரிபடி கோஸ் த்ரூ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அண்ட் இது அவங்கள வந்து நான் குத்தமா சொல்லலை, இல்லை ஐ மீன் நாட் மேக்கிங் ஃபன் ஆர் சம்திங். ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் இட். லைக் அவங்களுக்கு எப்படின்னா ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் திஸ், லைக் கிரேட்ஃபுல். இட்ஸ் ஓகே, எவ்ரிபடி கோஸ் த்ரூ இட். நான் மட்டும் இல்லை, அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. எவ்ரிபடி கோஸ் த்ரூ ஷிட். எக்ஸாக்ட்லி. ஆனா பட் பேஷிங், பர்சனல் பேஷிங்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. அது நான் 100% ரொம்ப பர்சனலா பேசுறது, அவங்க சில பேர் பத்தி ரொம்ப கேவலமா பேசுறது, ஐ டோன்ட் ஈவன் லுக் அட் ஆல் தோஸ் திங்ஸ். இட் டசன்ட் மேட்டர். அது அவரோட ஒப்பீனியன். அண்ட் எல்லாரையும் வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது, இல்லைன்னா எல்லாருக்கும் படம் பிடிக்கும் நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு பிடிச்சிருக்கோ கிரேட், யாருக்கு பிடிக்கலையோ ஐம் சாரி, என்ன பண்ண முடியும்? இட்ஸ் ஓகே. மேபி நெக்ஸ்ட் டைம். ஐம் ஸோ ஹாப்பி டு பி இன் யுவர் ஷோ. அதாவது ஆக்சுவலி ஐம் ஸோ ஹாப்பி இங்க. ஏன்னா இந்த ப்ரோமோ அதெல்லாம் வந்து அப்பதான் ஃபேமஸ் ஆகுது. சன் பிக்சர்ஸ்ல இருந்து அந்த ஒரு நிறைய ப்ரோமோஸ் வரும். அந்த செகண்ட் படம் உங்களுக்கு, அதாவது லைக் லீடா ஒரு செகண்ட் படம் வரும்போது there is so much of good promotions. அது படம் வரப்போது நல்ல டாக்ஸ். how did you feel அந்த டைம்? ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் பதட்டம் தான் இருந்தது. லைக் ஓகே, டிவி ஆன் பண்ணாலே என் ஃபேஸ் தான் இருக்கு, லைக் ஓகே. அதே சமயத்துல வந்து ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணேன் நான். தட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இந்த மாதிரி அந்த சேனல் வந்து அவ்வளோ ப்ரமோட் பண்ணாங்க, ஏன்னா அவங்க படம் கூட. ஸோ
இட் வாஸ் அ வெரி வெரி குட் ஃபீலிங். ஒன் டைம் ஷூட்டிங்ல இருந்தேன், நெக்ஸ்ட் டைம் சேனல்ல இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கரியர் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் யோசிக்கும் போது இட் வாஸ் அ வெரி வெரி சந்தோஷமான விஷயம் தான் சொல்றேன். நைஸ். மஞ்சள் வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல இருளுதே, பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே, தயக்கங்கள் விலகுதே, தவிப்புகள் தொடருதே, அடுத்தது என்ன என்ன என்றேதான் தேடுதே. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே, போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே, நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். Thank you so much. Thank you guys.